ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாக கோல்டு வச்சு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின், நெக்ஸ்ட்டும் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து 8 பீட்ஸ் வந்து நான் வந்து கணக்காக கொடுத்துருக்கேன் நான். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். இப்போது இதுக்கு நடுவில் வந்து நான் வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே முடித்தாச்சு. இப்போது இதுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் நான். இது வந்து கரெக்டாக வந்து லைன் பார்த்து க்ளூ போட்டு ஒட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்ட பிறகு நம்ம இதுக்கப்புறமா அதுக்கு சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம. இப்போது இது ஸ்டிச் பண்ணும்போது கார்னரில் வந்து ஷேப் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அது எப்படின்றத பாருங்கள். கார்னரில் வரும்போது ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இப்போ எனக்கு வரலை, நான் திருப்பியும் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குன்னு. நீங்களும் அதே மாதிரியே ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதுக்கு சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸான ரவுண்ட் பீட்ஸ். இது வந்து அதை விட கொஞ்சம் பிக் சைஸு. இது வந்து 3 mm. சின்னது வந்து சைஸ் தெரியல, ஆனால் நீங்கள் அந்த அளவு பார்த்துக்கோங்க. பெருசாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸு, அப்புறம் பிக் சைஸு, அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸு. நம்ம வந்து 3 ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்ட பிறகு ஒரு மாதிரி தொங்குன மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக கேப் விட்டு 3 பீட் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃபெதர் மாதிரி தெரியும் பார்க்குறப்போ. இப்போ இந்த சைடு சென்டரில் 1, இந்த சைடு லெஃப்ட் சைடு 3னா ரைட் சைடு 3 ஃபெதர் மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அந்த பக்கமும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நான் வந்து உள்ளே வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன் நான். ஃபுல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.